வணக்கம். நான் இப்போ சப்பாத்தி பூரிக்கு ஏத்த மாதிரி ஒரு ஈஸியான குருமா சொல்ல போறேன். அதற்கு தேவையான பொருட்கள்: 1/4 கிலோ உருளைக்கிழங்கு, 1 கப் பட்டாணி, 1/2 கப் தேங்காய், 1 பெரிய வெங்காயம், 1 அல்லது 2 தக்காளி, 4 சின்ன வெங்காயம், பச்சை மிளகா, பிரிஞ்சி இலை, பட்டை, சோம்பு, ஏலக்காய் எல்லாம் 2 எடுத்துக்கங்க. முந்திரி பருப்பு ஒரு 6, பூண்டு 4 பல், இஞ்சி ஒரு சின்ன துண்டு. வாங்க இப்ப எப்படி பண்ணணும்னு பாப்போம். முதல்ல உருளைக்கிழங்கு பட்டாணி வேக வச்சு தனியா எடுத்து வச்சுக்கணும். அப்புறமா வாணல்ல சிறிது எண்ணெய் விட்டு சோம்பு, பச்சை மிளகா, முந்திரி பருப்பு, 4 சின்ன வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு வறுத்து எடுத்துக்கணும். இது நல்லா வறுபடுற வரைக்கும் நல்லா வறுத்துக்கங்க. இப்போ இது எல்லாத்தையும் மிக்சியில போட்டு எடுத்துக்கங்க. அது கூடவே பட்டை, ஏலக்காய், கிராம்பு, இஞ்சி, பூண்டு, தேங்காய் எல்லாத்தையும் வச்சு அரைச்சுக்கணும். அது நல்லா மையா அரைச்சுக்கணும். அப்புறமா ஒரு வாணலியில எண்ணெய் விட்டு பிரிஞ்சி இலை, வெங்காயம் போட்டு வதக்கணும். வெங்காயம் வதங்கினோனையும் கொஞ்சம் நல்லா வதக்கணும். நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் தக்காளி போட்டு வதக்கலாம். தக்காளி கொஞ்சம் நல்லா பிழிஞ்சு போட்டுக்கோங்க. இப்போ தக்காளி வெங்காயமும் வதங்கிட்டு இருக்கு. இப்போ கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறம் கொஞ்சம் தண்ணி விடலாம். கொஞ்சம் தண்ணி விட்டு மூடி போட்டு மூடி வச்சிடணும். மூடி போட்டு மூடிட்டோம். ஒரு 5 நிமிஷம் அப்படி இருக்கட்டும். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் திறந்து பார்த்துட்டு அதில் அரைச்சி வச்ச தேங்காய் கலவையை கலக்கணும். நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம மசிச்ச உருளைக்கிழங்கு, பட்டாணி அதெல்லாம் போட்டு கலந்து விடணும். உருளைக்கிழங்கு, பட்டாணி எல்லாம் போட்டாச்சு. இப்ப நல்லா கலந்து விட்டுருங்க. இப்ப நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு கொதிக்க விடலாம். நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் தேவையான அளவு உப்பு போடணும். இப்போ கொதிச்சாச்சு. நம்மளோட சுவையான குருமா ரெடி. செஞ்சு பார்த்துட்டு உங்க கமெண்ட் சொல்லுங்க. மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ.